காது கேட்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். இத பாரு, உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். காசை மட்டும் தரேன்னு சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். உனக்கெல்லாம் அவ்வளவு சீனா இல்ல, புரியுதா? நொடி பாக்குற காசு கேட்டா அவ்வளவு துள்றா. முதல்ல நீ ஒரு கேர்ள் ஃபிரெண்டா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து மூட்டு கிளம்பு. எருமை, பொன்னி, கழுத, காட்டெருமை. அட என்ன நீ? அந்த தடியனை திட்டுறதுக்கு உனக்கு வர வார்த்தை கிடைக்கலையா? என்ன பண்றது, அவன் என் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத்தை பார்த்து மயங்கின? அவன் பாக்க கேன் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேட்டேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? எனக்கு கேன் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களை தான் பிடிக்கும். சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காத. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலேயே இல்லையாமா. இப்பவே கண்ணை கட்டுது. மிஸ்டர் கேன் மாதிரி ஒரு ஆளு வாழ்க்கையில எப்பவுமே வரமாட்டான் போல இருக்கு. இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். எனக்குன்னு ஒருத்தன் இல்லாமையா போயிட போறான். இதுல மேக்னெட் வச்சு அடிப்போமா? அவன் மண்டை உடைய போது பாரு. ஹாய்டா தம்பி. ஆமா, நீ என்ன படிக்கிற? அது வந்து இதுக்கு ஒண்ணு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன சுத்தி எல்லாரும் முட்டாளுங்களாவே இருக்காங்களே. எல்லாம் எத்தால எழுத்து. எனக்கு வர கோவத்துக்கு யாராவது மாட்டினாங்கன்னா மண்டையை உடைச்சிருவேன். மிஸ் மோமோ அயாசே, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இது உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் 2 வாட்டியும் அதே சொன்ன? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் தம்பி, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. மரியாதையா ஓடி போயிடு. நான் சொல்ல வந்ததே வேற. நம்ம பிரசிடென்ட் ஏற்கனவே மார்ஸுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏலியன்ஸும் பாத்துருக்காரு. என்ன ஒளற நீ? நீங்களும் ஒரு அக்கல்ட் ஃபேன் தானே? ஐயோ, எனக்கு இந்த யூஎஃப்ஓஸ் ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. இது யுஏபி, அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? அதாவது யுஏபிஸ் இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பானும் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது?